ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டர் சிக்கன் வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இந்த நான்வெஜ் பிரியர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம அது என்னென்ன, அதுவும் இல்லாமல் ப்ரொசீஜர் வந்து லைட்டாக வேரி ஆகும். இந்தந்த பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் எலும்பில்லாத சிக்கன் பீசஸை வாங்கி இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கணும், அப்போ தான் பட்டர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணும்போது தான் பட்டர் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜ் வேண்டான்னு நீங்கள் வெளியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கிரேவி பண்ணலாம். இப்போது ஒரு 1 ஹவர் ஆகிருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை எண்ணெய் சேர்த்து கூட இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பட்டர் சிக்கனுங்கிறனால நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக வெண்ணெயிலேயே ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன்லேருந்தே ஸ்டாக் நல்லா வருது. இதே மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் இதை ஒரு 80% வந்து இந்த பட்டர்லேயே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கிரேவி பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% அளவுக்கு நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வச்சுட்டு கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை வதக்க போகிறோம். இப்போது பட்டர் சூடானதும் பெரிய வெங்காயம் 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். இப்போ அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் கசகசா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போது இதோடவே 3 தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சூடு பண்ணிக்க போகிறேன். டயட்டில் இருக்கிறவங்க பட்டருக்கு பொதுவாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் அதிகமாக பட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால். இப்போ இதில் நல்ல வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறமா இந்த சைஸில் பட்டை எடுத்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம்.
நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதோடவே தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், அப்புறமா காரத்தை பொறுத்து மிளகாய் பொடி நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும் கிரேவி. இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கையிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து நல்லா 100% குக் ஆகணும். கிரேவி கொதிச்சிட்ருக்கையிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஹோட்டலில் இப்படி தான் ஆட் பண்ணுவாங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இதோடவே ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி சூப்பராக தயாராகிட்டுருக்கு. இப்போது இதில் நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதை வந்து கடைசியாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும், நல்லா அந்த கரம் மசாலாவோட ராஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வந்து வச்சிடலாம். பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பட்டர் சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டர் சிக்கன் சப்பாத்தி, நான், ரொட்டி, அதுக்கப்புறமா ரொமாலி ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ஐடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.